கிடைத்துள்ள அண்மை செய்தி. இன்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்றாலும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்றும் இந்தியா கூட்டணிக்கு 208 இடங்கள் கிடைக்கும் என்று சி ஓட்டர் இந்தியா டுடே இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 37 தொகுதிகளில் வெற்றி பெறும். அதிமுக பாஜக கூட்டணி 3 இடங்கள் கிடைக்கும் என்று சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. தாவேக தலைவர் விஜயின் அரசியல் வருகை திமுகவுக்கே சாதகம் என சி ஓட்டர் கருத்து கணக்கில் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் விஜயின் தாவேகவிற்கு வாக்களிப்பார்கள் என்றும் தெரியவந்துள்ளது. விஜயின் அரசியல் வருகையால் அதிமுக பாஜக கூட்டணி வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்றாலும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 324 தொகுதிகளில் வெற்றி பெறும். இந்தியா கூட்டணிக்கு 208 இடங்கள் கிடைக்கும் என சி ஓட்டர் இந்தியா டுடே இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 37 தொகுதிகளில் வெற்றி பெறும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு 3 இடங்கள் கிடைக்கும் என சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல் கிடைத்திருக்கிறது. சி ஓட்டர் ஒரு கருத்து கணிப்பானது நடத்தியிருக்கிறது. அதில் தாவேக தலைவர் விஜயின் அரசியல் வருகை திமுகவுக்கே சாதகமாக அமையும் என்றும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் விஜயின் தாவேகவிற்கு வாக்களிப்பார்கள் என்று தெரிவிப்பார். விஜயின் அரசியல் வருகையால் அதிமுக பாஜக கூட்டணி வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்றாலும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 324 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இந்தியா கூட்டணிக்கு 208 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி 37 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 3 இடங்கள் கிடைக்கும் என சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நடைபெற்று முடிந்த அல்லது நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நடைபெற்ற, அதாவது இந்த வருடம் நடைபெற்றால் இந்தியா கூட்டணிக்கு 208 இடங்கள் மட்டுமே கிடைக்கும்னு சொல்லி சி ஓட்டர் மற்றும் இந்தியா டுடே ஆகிய நிறுவனங்கள் இணைந்து நடத்திய கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்குது. அதாவது இன்றைக்கு மக்களவை தேர்தல் அப்படிங்கிற ஒரு, அதாவது இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையில ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில தற்போது சி ஓட்டர் மற்றும் இந்தியா டுடே ஆகிய இணைந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்குதுங்க. அந்த கருத்து கணிப்புலையும் தற்போதைய நிலவரப்படி பாஜக கூட்டணியே வெல்லும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சிருக்குது. இப்போதைக்கு இருக்கிற, அதாவது இன்று மக்களவை தேர்தல் நடைபெற்றாலும் கூட பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு மொத்தம் உள்ள தொகுதிகளில் 324 தொகுதிகளில் பெற்று தனிப்பெரும்பான்மையா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்தியா கூட்டணிக்கு 208 இடங்கள் மட்டுமே கிடைக்கும்னு அந்த லெவல்ல போட்டு இது கருத்து கணிப்புல வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழகத்துல தற்போது வரை திமுகவோட ஆதிக்கம் தான் அதிகமா ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி அந்த அதாவது அந்த தேர்தல் நடைபெற்ற கூட, மக்களவை தேர்தலில் நடைபெற்ற கூட திமுக கூட்டணியானது 37 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறதோட இல்லாம அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு 3 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு தன்னோட கருத்து கணிப்புல வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி விஜயோட வருகை, அதாவது நடிகர் விஜயோட வருகை திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்குமே தவிர மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு பெரிய சாதகமாக இருக்காதுன்னு தெரிவிச்சிருக்க நிலையில தமிழக வெற்றி கழகத்துல விஜயோட அரசியல் வருகை திமுகவுக்கு சாதகமாக மட்டுமே அமையும்னு சொல்லியும் இந்த கருத்து கணிப்புல வெளியிட்டிருக்குது. திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் விஜயோட தாவேகாவுக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பார்கள்னு சொல்லி கருத்து கணிப்பு வெளியிட்ட நிலையில விஜயின் அரசியல் வருகையால அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்புள்ளதாகத்தான் கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக திமுக ஆகிய கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்க தங்களோட வெறுப்பு அரசியல், அதாவது தங்களுக்கு அந்த கட்சி பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த வாக்குகளை மாற்றி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கருதப்பட்ட நிலையில தற்போது அந்த சி ஓட்டர் மற்றும் இந்தியா டுடே ஆகிய நிறுவனங்களை இணைந்து நடத்திய இந்த தேர்தல் கருத்து கணிப்புலயே அது உறுதியா இருக்குது. ஏறத்தாழ பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தா, முதலில் நடைபெற்ற மாநாட்டுல ஒரு 12 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல மொத்தம் 234 தொகுதியில 12 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஏறத்தாழ ஒரு 6000 பேர்
6000 பேரும் தலைக்கு ஒரு ஒவ்வொருத்தரும் 5 முதல் 6 வாக்குகளை பிரித்து வந்தா கூட ஒரு 40,000 வாக்குகள் வந்து விஜய் பிரிப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த 40,000 வாக்குகள் அப்படிங்கிறது வந்து திமுக மற்றும் அதிமுகவுக்கு வந்து, அதாவது திமுக வெற்றிக்கு தான் அது காரணமாகுமே தவிர அந்த அதிமுகவோட வெற்றிக்கு அது காரணமாகாது. அதே மாதிரி அதோட வாக்குகளை வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் இந்த மாதிரி உள்ள வேலைகள்னு சொல்லி ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் மூலம் கூறப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்போது அது அந்த இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புல வந்து தெரிய வந்திருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து அதிக அளவுல எழுச்சி நடைபெற்றிருக்கு அப்படின்னு கூறப்பட்டாலும் அது வந்து தற்போது நடைபெற்றால் கூட நாடாளுமன்ற தேர்தலில் அது 3 முதல் 4, அதாவது 3 இடங்களை மட்டுமே வெல்லும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்கிறது இங்குள்ள அரசியல் வட்டாரத்துல பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த சி ஓட்டர் அது மாதிரி இந்தியா டுடே ஆகிய நிறுவனங்கள் எப்பவுமே நடத்துற வாக்குகள், அதாவது அந்த கருத்து கணிப்புகள்ல ஓரளவு, அதாவது கிட்டத்தட்ட 80% அளவிற்கு அது வந்து உண்மையாகவே கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்போது அதன் அடிப்படையில் நடைபெற்ற கருத்து கணிப்புல பாரதிய ஜனதா கட்சியே வெல்லும் அப்படின்னு சொல்லி, பாரதிய ஜனதா கூட்டணியே வெல்லும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினரிடையே வந்து ஒரு கடும் வரவேற்பை பெற்றிருந்தாலும் தமிழகத்துல 3 இடங்களை மட்டுமே வெல்லும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறது இங்குள்ள பாஜக உறுப்பினர்களிடையே ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. ஆனா தமிழகத்துல திமுகவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து திமுக வட்டாரத்துல சரி, அது வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றதோடு இல்லாம அதிமுகவோட வாக்கு வங்கி குறையுது அப்படிங்கிறது வந்து இதன் மூலமா பகிரங்கமா தெரிய வந்திருக்குது ரவீனா.